அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ஒரு மாதம் கிடைக்குது. அப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு 199 கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா பேர் ஷீட்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒர்க் புக்ல எத்தனை ஷீட்ஸ் இருக்கு, நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அதை முடிக்க முடியல. ஓகேவா? எத்தனை ஷீட், மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் அதிகமாக நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு மாசத்துக்கு எத்தனை ஷீட் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் இருக்கு. பாருங்க, இப்போ நான் நிறைய எல்லா ஷீட்டுமே இங்க இருக்கு. 10 ஷீட் இருக்கு இங்க, 1 GB. ஆனா உங்களுக்கு விசிபிளா இருக்கிறது ஒரு 7-8 ஷீட் தான் விசிபிளா இருக்கு. ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணனும். சோ அப்ப எத்தனை ஷீட்டுக்கு நம்ம கவுண்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு அதுக்கு யூஸ் பண்றது தான் சொல்லிட்டு பே பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போற ஃபார்முலா சேர்த்தது தான். ஓகேவா? சோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? நேம் வந்து டொமைன் ஸ்பேஸ் ஜூம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஈக்குவல் நம்ம இங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடையில ஒரு நேம் வாங்கி ஒரு ஸ்பேஸ் வாங்கி ஷீட்ஸ் அப்படிங்கற ஃபார்முலா டைப் பண்றோம். இங்க பாருங்க, நம்ம வெப்சைட் என்ன பண்றேன், குளோபலா எல்லாரும் பாக்குறாங்க. ஜஸ்ட் பிராக்கெட்டை இத நான் உங்களுக்கு லாக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ஓகே, நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி முடிச்சோம். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை ஷீட் இதுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கார்போர்ட்ல காஸ்ட்லி நம்மள்ட்ட ஃப்ரீயா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ஓகேவா? ஷீட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நம்ம கிளைண்ட் சைடு, அதாவது நமக்கு என்ன தேவையோ நமக்கு கொடுக்க போறோம். அதை அந்த வெப்சைட் மேக் பண்றவங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களே எத்தனை ஷீட்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் வெப்சைட் மேக் ஷீட் என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா டைப் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஷீட் அமேசான் மாதிரியே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகேவா? இது வந்து கரண்ட் ஷீட் எந்த ஷீட்ல இருக்குன்னு பார்க்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஷீட் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனும். இதுவே மொத்த ஷீட் எத்தனை உங்க ஒர்க் புக்ல இருக்குன்னு பார்க்கிறதுக்கு ஈக்குவல் டு ஷீட்ஸ். யானை பார்த்துருக்கீங்க, அவன் வச்சிருக்கானா? பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனும். பாண்டிச்சேரியில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே அது ஒர்க் பண்றாரு. ஓகேவா? ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட். நம்ம ஷீட்னா கரண்ட் ஷீட் காட்டும், ஷீட்ஸ்னா அதே மாதிரி இந்த உங்க ஒர்க் புக்ல உள்ள மொத்த ஷீட்டும் காட்டும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை கொடுப்போம். எனக்கு இந்த மாதிரி வேணும், ஸ்ட்ரக்சர் இது வேணும், இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும். நம்ம கிளைண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வருது. இந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி ஷீட்னா கரண்ட் ஷீட், ஷீட்ஸ்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒர்க் புக்ல உள்ள மொத்த ஷீட் எவ்வளோ அதுல கவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து பேக் எண்ட்ல நடக்கும். ஸோ எனக்கே தெரியல 20 ஷீட் இருக்குன்னு, ஆனால் 20 ஷீட் பேக் எண்ட்ல நடக்கிறது. நம்ம இங்கே போயிட்டு பார்த்தோம்னா தெரியும், அது போயிட்டே இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர், டேட்டா பேஸு, அப்புறம் அத்தென்டிகேஷன். இப்போ நம்ம லாகின் 21 ஷீட் இப்போ சேர்த்திங்கன்னா 21 ஷீட் இருக்குல்ல. நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு பார்த்தோன்னாக்கா எனக்கு 21 ஷீட்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு rajeshkumar.com ஓகேவா? 21 ஷீட் வந்து யாரும் ஓப்பன் பண்ணி உள்ள போய் எல்லா கரண்ட் எடிட் இது முடிஞ்சுதா? நம்ம வெப்சைட் அடுத்தது போலாமா? ஓகேவா? ஸோ அப்போ அந்த வெப்சைட்டை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்சஸ் ஒருத்தட்டு தான் இருக்கும். இன்னும் 2 நிமிஷத்துல அதை முடிச்சிடலாம். அந்த டேட்டா பேஸ் மாதிரி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட் அப்படின்னா அவங்கள்ட்ட மில்லியன் அடுத்த ஃபார்முலா சேல்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா வெப்சைட்ல. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்மின் இருக்கணும். ஸோ அவங்க தான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன், எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கணும். அது நமக்கு தெரியுமா, தெரியலாமான்னா தெரியக்கூடாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட் நடக்கும். ஸோ டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது, இப்போ செல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய யார் வந்து லாகின் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபைல் நேம், டேட்டாபேஸ் இந்த ஒர்க் புக்கோட ஃபைல் நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒர்க் புக்கோட ஃபைல் நேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க செல் டைப் பண்ணிட்டு சர்வர் வச்சிருக்கணும். டேட்டாபேஸ் இங்க போயிட்டு ஸ்டோர் பண்றது சர்வர், ஃபைல் நேம் அப்படிங்கிற பேராமீட்டரை இங்க கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு பக்கத்துல ஆக்ட் ஆகும். அது மாதிரி ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு, செல் நீங்க எந்த ஷீட்ல இருந்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்களோ ஏதாவது ஒரு செல்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? பேக் எண்ட் ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அட்மின்ஸ் அந்த ஓனர் லொகேஷன் வரும். காணா போச்சு. நம்ம விசிபிளா இருக்கிறது ஃப்ரண்ட் எண்ட், நமக்கு இன்விசிபிளா இருக்கிறது பேக் எண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போகும்போது ஏதாவது ஒரு
லாங்குவேஜில் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும். அது பைத்தானாக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், இன்னும் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 4 செமஸ்டரா 6 செமஸ்டர் இல்லையானோ 6 செமஸ்டரில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ஆகிடுவீங்க. ஓகேவா? அது என்ன இருக்கலாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த வருஷம் போகும்போது ஃபஸ்ட் இயரில் வெறும் பேசிக் தான் பார்ப்பீங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சேவ் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த பிரச்சனை. போல்டுன்னு ஒரு டேக் இருக்குது, அது பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஃபைல் நேம் சேவ் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ திரும்ப போல்டு எதுக்கு பண்ணுவோம், ஒரு அதில் ஃபைல் நேம் டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு போல்டா ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணோம், தனியாக இப்போ அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு, ஃபைல் நேம் லொக்கேஷன் எல்லாமே வரும். பார்த்தோன்னே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி டிவிஷன் ஒரு டேக் இருக்கு, இங்கே பாருங்க, டிவிஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக டவுன்லோட் தான் சேவ் பண்ணேன். டிவிஷன் ஏதோ ஒன்று ஃபைலோட நேமே ஃபைல் நேம் தனியாக பிரிக்க, அதில் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு. நான் இப்போ அந்த ஒரு ஷீட்டில் தான் ஈஸியாக புரிஞ்சுக்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கெட். ஆனால் எக்ஸ்எம்எல் அந்த ஸோ மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் சேவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ HTML இல்லாமல் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ HTML தான் ஒரு வெப்சைட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க, கிரியேட் பண்ணவே முடியாது. செல்லு தெரியல, HTML அதில் ஆப்ஷனில் போயிட்டு ஃபைல் நேமை செலக்ட் பண்ணோம், கமா கொடுத்துட்டு அது அட்வான்ஸ்டு. ஏதாவது ஒரு செல் அந்த ஷீட்டில் உள்ள ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கொடுத்துருவாங்க. HTML-ஐயும் சேர்த்து ஓகேவா? உங்களை HTML தனியாக படிக்கணும், ஸோ அவுட்புட் வருதா, தனியாக படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஃபைலை சேவ் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஃபைலை சேவ் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. இல்லை சீரியஸ் ஆஃப் டேக்ஸ். சீரியஸ் ஆஃப் டேக்னா ஒரு டேக் இன்னொரு டேக் கூட கம்பைன் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு HTML ஒரு டேக் இருக்குது அப்படின்னா, ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? வருதா? கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குள்ள யாருக்காவது வரல அப்படின்னா சொல்லுங்க. இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கெட்டி கொடுக்கறதுக்கு